பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆமீன். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நம்பிக்கை எதில் வைக்கணும்னா நம்மளுடைய டேலண்ட்டில் வைக்கணும். எனக்கு திறமை இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, என்னுடைய சொத்து பத்து இருக்குது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி உலகப்புறமான காரியங்களை குறித்து நான் நம்பிக்கை வைக்கணும். ஆனால் நம்பிக்கையில் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்குமானா கிடைக்காது. நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சோம்னா, நம்ம உருவாக்கின கர்த்தர் மேலே வச்சோம்னா அந்த நம்பிக்கையில் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்குங்க. அந்த சந்தோஷம் நிச்சயமாக தரும். ஏன்னா வசனம் சொல்லுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் வசனம் சொல்லுது. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம் வரும். இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் சூழ்நிலையை மாற்ற என் தேவனால் கூடும், என் வியாதியை மாற்ற என் தேவனால் கூடும், என் கடனை மாற்ற என் தேவனால் கூடும், எனக்கு இருக்க எல்லா எதிர்ப்புகளையும் நீக்கி எனக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தரத்துக்கு என் தேவனால் கூடும் சொல்லி முழு மனசோட நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவார். நிலையான சந்தோஷம் உங்கள் சிரசின் மேல் தங்கி இருக்க முடியாத கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்லுங்க. தேவன் இன்னைக்கு உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக சந்தோஷம் நிலைத்திருக்க முடியும் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைங்க. ஆமீன். God bless you.